பொருளாதார பலம் அதிகம் இல்லாத புத்தக விரும்பிகளுக்கு திருவனந்தபுரத்தில் உள்ள பாளையம் பகுதி சிறந்த இடமாக மாறியுள்ளது. எப்படி என்கிறீர்களா? வாருங்கள் பார்க்கலாம். AI காலத்தில் இணைய சேட்டைகள் அதிகரித்துவிட்ட இந்த காலத்திலும் அறிவு தேடலில் இருப்பவரா நீங்கள்? உங்களுக்காகவே கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்த பாளையம் பகுதி அறிவென்னும் ஒளிவிளக்காக ஜொலித்துக் கொண்டு இருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட கடைகள், அரிய வகை தமிழ் நாவல்கள், மலையாள ஆங்கில இலக்கியங்கள், மெடிக்கல், என்ஜினியரிங் என்று அடுக்கடுக்காக புத்தகங்கள் கொட்டி கிடக்கின்றன. புதிய புத்தகம் வாங்க காசில்லாத ஏழை மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். பாதி விலையிலும் அதற்கும் குறைவாகவும் பழைய புத்தகங்களை அள்ளிச் செல்கின்றனர். புக்ஸ் தான் நிறையா படிக்கணும். ஏன்னா AI ஃபோனில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கண்ணுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பாதிப்பு. ஃபோன் ஓவர் டைம் யூஸ் பண்ணுறதுனால புக்கு படிக்கும்போது அந்த இது ஒரு பாதிப்புமே கிடையாது. வாசிப்பு வேட்கை உள்ள வாசகர்கள் இங்கே வருவதை நிறுத்தவே இல்லை. எத்தனை தொழில்நுட்பம் வந்தாலும் கையில் புத்தகத்தை வைத்து படிக்கும் சுகமே தனிதான் என்கின்றனர். இங்கே வந்துட்டுனா எப்போதும் ஒரு மாதத்தில் ஒரு கிளியாவது இங்கே வந்துட்டு புக்கு பார்க்க வருவேன். ஏன்னா இலக்கியம் சார்ந்த ஏதாவது புக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு டெய்லியும் போவேன். ஏன்னா பாளையத்தில் வந்துட்டு இந்த செகண்ட் ஹேண்டு புக்ஸு இங்கே குறைவ ரேட்டு கிடைக்கும். விற்பனை சற்று குறைவாக இருந்தாலும் புத்தக பிரியர்களை நம்பியிருக்கும் வியாபாரிகளின் நம்பிக்கை குறையவே இல்லை. நம்ம இங்கே வந்துட்டு ஒரு 20 வருஷம் ஆகுது. இங்கே 30 ஸ்டால் இருக்குது. இங்கேருந்து தமிழ்நாடு, நாகர்கோவில், கன்னியாகுமரி பக்கத்தில் வந்து ஆൾക്കാർ வந்து இവിടുന്ന് புக்களை வாங்கிச்சொண்டு പോകുന്നുണ്ട്. பாளையம் பகுதி திருவனந்தபுரத்தின் அறிவு களஞ்சியங்களில் ஒன்றாகவே மாறியிருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக திருவனந்தபுரத்திலிருந்து சுமன்.